ஆமேன், அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்தில் யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம். அடிக்கும் கையை தான் அணைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. யோபு ஐயாவுக்கு 10 பிள்ளைகள் இருந்தாங்க. 10 பிள்ளைகளை என்ன பண்ணிட்டாங்க, சாத்தானானவன் சோதிக்கிற பொழுது அவங்க 10 பிள்ளைகளும் என்ன பண்ணிட்டாங்க, இறந்துட்டாங்க. அப்போது வியாதி வந்துட்டு அவருக்கு சாத்தான் சோதிக்கும் பொழுது உடலெல்லாம் பருக்கள், புண்ணு. அவர் ஒரு சாம்பலில் உட்காந்து ஓட்டை எடுத்து சுரண்டிட்டு உட்காந்துருக்காரு. அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்க, நீ இன்னும் உன்னுடைய உத்தமத்தில் உறுதியாக இருக்கியா? தேவனை தூஷித்து ஜீவனை விட்டுடு, நீ செத்துப்போங்க, இனிமேல் நீங்கள் உயிராக இருக்க வேண்டாம். அதனால் கடவுளை என்ன பண்ணுங்க, தூஷணம் பண்ணிவிட்டு நீங்கள் செத்துருங்கன்னு சொல்லி. ஆனாலும் அடிக்கும் கை தான் அணைக்கும். அவங்க செத்துப்போ அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் அதற்கு பிறகு சோதனையெல்லாம் முடிந்து யோபு ஐயாவுக்கு உடம்பு நல்லா போய் அதன் பிறகு 10 பிள்ளைகள். யோபு ஐயாவுக்கு அதே மனைவி, எந்த மனைவி சாவு இனிமேல் உயிராக இருக்காத செத்துப்போன்னு சொன்னாங்களோ அதே மனைவின் மூலம் மீண்டும் 10 பிள்ளைகள் பிறந்தாங்க. அந்த தேசத்தில் அவங்கள போல் அழகு உள்ளவங்க, சௌந்தரியம் உள்ளவங்க யாருமே இல்லையா. அதன் பிறகு அவங்க பிள்ளைகளையும் பார்த்து 140 வருஷம் பூரண வயதுள்ளவாய் யோபு ஐயா இருந்து மரித்தார்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. பாருங்கள், நீ ஏன் இருக்க, செத்துப்போ அப்படின்னு சொன்னாலும் அந்த கணவன் மனைவி தன் கணவன் மேலே இருந்த அன்பு அது மாறாமல் அவங்க இருந்திருக்கிறாங்க. ஏன்னா அவர் உடல் அந்த அளவுக்கு நாற்றம் எடுத்து புண்களால் ஆகிப்போச்சு. ஆனாலும் நீ செத்துப்போ, நீ ஏன் உயிராக இருக்கிற அப்படின்னு சொன்ன பிறகும் 10 பிள்ளைகளை அவங்க பெற்றெடுத்திருக்காங்கன்னா, 10 பிள்ளைகள் பாருங்கள், 10 பிள்ளைகளை பெற்றெடுப்பதற்கு தாய்மார்களுக்கு தான் அதனுடைய காரியங்கள் என்னென்னவென்று தெரியும். 10 பிள்ளைகள் அதன் பிறகு பெற்றெடுத்திருக்காங்க. பாருங்கள், அன்பு அங்கே மறைந்திருந்திருக்கு, ஒளிந்திருந்திருக்கு. அப்போது கிராமத்தில் சொல்கிற மாதிரி தான், அடிக்கும் கை அணைக்கும். ஆமேன், அல்லேலூயா.